கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, உங்கள் பிழைகளை, குறைகளை, தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள். இந்த தியானம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலும் 5வது பாகமாக உங்களுக்கு நான் எடுத்து வருகிறேன். முன்பு 4 பாகத்திலும் ஒவ்வொரு 2 பேருடைய சில தவறுகளை, பிழைகளை, குறைகளை கர்த்தர் தேவனுடைய மனுஷர்கள் மூலமாய் சுட்டி காட்டின பொழுது அவர்கள் எப்படியாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள், மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை குறித்து அந்த 4 பாகத்திலும் அன்புக்குரியவர்களே நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது பாகத்திலே அன்புக்குரியவர்களே அங்கே எப்படியாய் லவோதிக்கியா சபையினிடத்திலே சில குறைகளை சொல்லியிருந்தார். அவர்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொண்டால் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை கர்த்தர் சொன்னார். அதே நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இயேசுவை கொலை செய்ததை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுடைய பிள்ளைகளை, தவறுகளை கண்டித்துணர்த்தின பொழுது அவர்கள் எப்படி மனம் திரும்பினார்கள் என்பதை நாங்கள் முதலாவது பகுதியிலும், 2வது பகுதியிலே அங்கே சாலமோனிடத்திலே எப்படியாக அவனுடைய தவறுகளை, பிழைகளை அன்புக்குரியவர்களே சுட்டி காட்டின பொழுது அவன் அங்கே 2 விசை ஆண்டவர் தரிசனமாகி அவனுக்கு அந்த விடயங்களை சுட்டி காட்டின பொழுது அவன் மனம் திரும்பவில்லை, அந்த பிழைகளை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தை திரும்பவில்லை என்று பார்த்தோம். அதே நேரம் தாவீது, அவனுடைய தகப்பனாகிய தாவீது அங்கே அவர் செய்த பிழைகளை, தவறை அங்கே சுட்டி காட்டின பொழுது அவர் எப்படி மனம் திரும்பினார் என்பதை 2வது பகுதியிலே நாங்கள் பார்த்தோம். 3வது பகுதியிலே அன்புக்குரியவர்களே ஆசா ராஜாவை குறித்தும், அங்கே ஆசா ராஜா எப்படியாக முதல் கர்த்தரை சார்ந்து கொண்டார், கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார், அதற்கு பிற்பாடு கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இன்னொரு ராஜாவை சார்ந்து கொண்டு தனக்கு வந்த ஒரு நெருக்கத்திலே அங்கே கர்த்தரை சாராமல் இன்னொரு ராஜாவை சார்ந்து கொண்டார். அந்த விடயத்திலே தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு இந்த பிழையை, நீ ஏன் கர்த்தரை முதல் சார்ந்து கொண்டனி, இந்த நேரத்திலும் ஏன் சார்ந்து கொள்ளவில்லை, மனுஷனை சார்ந்து கொண்டா என்று சொல்லி சொன்ன பொழுது, உனக்கு ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி அந்த பிழையை உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பவில்லை என்று அந்த ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்படும். ஆனால் ஆகாப் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் ஒரு கொலை செய்து அங்கே நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியாது போன பொழுது எலியா அவனுடைய பிழைகளை, தவறுகளை, அவனுடைய காரியங்களை சுட்டி காட்டின பொழுது அவன் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அதனாலே தேவன் அவனுக்கு வர இருந்த அந்த பொல்லாப்பை அன்புக்குரியவர்களே அவனுக்கு வரவில்லை என்ற எலியா மூலம் அந்த ஆகாப்புக்கு, நீ கொலை செய்து அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறாய், உன்னுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட பொழுது அந்த ஆகாப் அன்பானவர்களே தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அவனுடைய பொல்லாப்பு அங்கே அவனுக்கு சொல்லப்பட்ட பொல்லாப்பு வராதபடி அங்கே நிறுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு 4வது பாகத்திலே அன்பான சகோதர சகோதரிகளே அங்கே எப்படியாக அந்த நினிவே பட்டணத்தார் அங்கே தங்களுடைய பிழைகளை, அன்புக்குரியவர்களை தாங்களே உணர்ந்து கொண்டு, அங்கே ஜோனா தீர்க்கதரிசி மூலம் நினிவே பட்டணம் இத்தனை நாட்களுக்குள்ளே அழிக்கப்பட போகிறது என்று சொன்ன பொழுது அந்த ஜனங்கள், அந்த ராஜா எல்லாரும் தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து கர்த்தரிடத்திலே தங்களை தாழ்த்தினார்கள். தேவனிடத்திலிருந்து அந்த பட்டணம் அழிக்கப்படாதபடிக்கு அங்கே தேவனுடைய ஒரு இரக்கம், தேவனுடைய ஒரு நன்மையான காரியம் அங்கே கடந்து வந்து அந்த பட்டணத்து மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அளிப்பேன் என்று சொன்ன அந்த தீங்கை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்படும். அதே நேரம் உசியா ராஜா அன்பானவர்களே கர்த்தருக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து வளர்ந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கென்று தன்னை எப்படியாக ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தரும் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அங்கே தூபம் காட்டும்படியாக ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை இவன் காட்டும்படியாக போன பொழுது அங்கே ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், இது தவறு, இதை நீ செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது அவன் துணிகரமாக செய்தான். அவன் குஷ்டரோகியாக அவன் சாகும் வரைக்கும் இருந்தான் என்று சொல்லப்படும். ஆகவே அன்பானவர்களே, சில பிழைகளை, தவறுகளை
குறைகளை தேவனுடைய மனுஷர்கள் மூலமோ அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவார். மகனே, இந்த கதை பிழை, இந்த பார்வை பிழை, நீ செய்த விடயம் பிழை, நீ இப்போ நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை காரியங்கள் பிழை என்று சொல்லும் பொழுது, அன்புக்குரியவர்களே, நாங்கள் அதிலே ஒரு சாட்டுப்போக்கோ அல்லது இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்காமல் கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுப்போம், மனம் திரும்புவோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல, கர்த்தர் எங்கள் மேலே நேசமாக இருக்கிறபடினால், அன்பாக இருக்கிறபடினால், நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறபடினால் தான் அவர் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை சொல்லுகிறார். அதனால்தான் அங்கே நீங்கள் பார்க்க முடியும், வெளிப்படுத்தல் 3:19 இதில் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் கடிந்து கொண்டு அவர் எங்களை சிட்சிக்கிற வார்த்தைகளை அல்லது கடிந்து கொண்டு, மகனே இது பிழை, இது தவறு, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்ப வேண்டால் எங்களிலே நேசமாக இருக்கிறவன். ஆகவே இன்றைக்கும் அன்பானவர்களே, ஒரு 2 பேருடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாளை குறித்து விடயத்தை தெரியும். அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எப்படியாக அந்த தோட்டத்திலே, அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். நல்லபடியாக அவர்களை ஆதியிலே எப்படியாய் படைத்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் குளிர்ச்சியான வேளையிலே அவரோடு கர்த்தர் அங்கே அவர்களோடு வந்து அங்கே பேசினார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு அங்கே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவன் அங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் அன்பானவர்களே, இவர்களை அங்கே சர்ப்பம் வந்து இவர்களை வஞ்சித்தது. அதாவது ஒரு கேள்வியை கேட்டு இதை புசிக்கக்கூடாது என்று சொன்னதுண்டோ, ஏன் புசிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை, அன்புக்குரியவர்களே, புசிக்கும்படியாக அன்பானவர்களே அந்த சர்ப்பம் இவர்களை வஞ்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன், அன்புக்குரியவர்களே, நேசமுள்ளவராக இவர்கள் புசித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் புசித்து விட்டார்கள், இவர்கள் பிழை செய்து விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள், கர்த்தருக்கு துரோகம் பண்ணி விட்டார்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறி விட்டார்கள். சர்ப்பம் வஞ்சித்து விட்டதுதான், ஆனால் மீறி விட்டார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, அன்பு தெய்வம் இவர்களை தேடி வந்து, அன்பானவர்களே, அங்கே இவர்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள். அங்கே தேடி வந்த பொழுது இவர்களை கூப்பிடுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 3:12 பாருங்கள், மன்னிக்க 3:9 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், பாருங்கள், ஆண்டவரே கேட்கிறார், எங்கே இருக்கிறா, ஏன் எங்கே இருக்கிறான்னு கேட்டது. நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டிருக்கேன்னு சொன்னார். ஆதாம் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? பாருங்கள், இவர்கள் பிழை செய்து விட்டார்கள், தவறு பண்ணி விட்டார்கள். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் புசித்து விட்டார்கள். கர்த்தர் கேட்கிறார், நீ புசித்து விட்டியா என்று கேட்ட பொழுது பாருங்கள், ஆதாம் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நான் பிழை செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், நான் புசித்து விட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் பாருங்கள், தன்னிலே பிழை இல்லாதபடிக்கு தான் தவறு செய்யவில்லை என்று சொல்கிற அளவுக்கு என்ன சொல்லுகிறார்? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்தை ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். உண்மைதான் அன்பானவர்களே, அவள் தான் கொடுத்தாள், புசித்தாள் என்று அதில் பார்க்கிறோம் வசனங்களில். ஆனால் இவருக்குத்தானே கொடுக்கப்பட்டது இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி இவர் தெரிந்திருக்க வேண்டும் தானே. அப்போ ஆண்டவர் கேட்ட பொழுது உடனே, ஆண்டவரே நான் பிழை செய்து விட்டேன், மனைவிதான் தந்தாலும் எனக்கு நீர் சொல்லினீர் இந்த புசிக்கக்கூடாது. அப்போ அதை அன்புக்குரியவர்களே அந்த ஆதாம் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பிழையை அவன் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுகிறான்? நீர் தந்த ஸ்திரி, அதில் சொல்கிற பாருங்கள்,
அப்பொழுது தேவனாகி கர்த்தர் அதில் சொல்ல ஆதாம், என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். பாருங்கள், 2 பேரும் ஒருவரை ஒருவர் அங்கே ஒரு நியாயப்படுத்துகிறார்கள், பிழையை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் இல்லை. ஆகவே அன்பானவர்களை, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு விதத்திலே அவர் ஒரு ஆலோசனை மூலமாய் கேட்பார். அப்போ அந்த வேளையிலே பாருங்கள், இவர்களை சுட்டி காட்டுவதை போல, நீ இதை புசித்தாயோ, நீ இப்படி இருக்கிறதற்கு நீ நான் சொன்ன விளக்கின கனியை நீ புசித்து விட்டியோ என்று கேட்டபோது, ஆம் ஆண்டவரே, நான் புசித்தேன், என்னை மன்னியுங்க என்று சொல்லி மனம் திரும்பியிருக்கலாம். தான் ஆண்டவர் தந்த ஸ்திரீ தான் எனக்கு தந்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி இப்படி 2 பேரும், ஸ்திரீ என்ன சொல்லுகிறார், தேவாள் என்ன சொல்லுகிறார், அங்கே சர்ப்பம் என்னை வஞ்சித்து. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் இப்படி நியாயப்படுத்தும்படியாக எங்களுடைய பிழைகளை ஒத்துக்கொள்ளாமல் நாங்கள் இருந்து விடாதபடிக்கு, அன்பானவர்களே, நானும் நீங்களும் எப்பொழுதுமே எங்களுடைய பிழைகளை, எங்களுடைய பிழை இருந்தால் நிச்சயமாக ஒத்துக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கும் கூட ஆண்டவர் ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார். ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷனிடத்திலே, உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கப்பா என்று சொல்லி சுட்டி காட்டின பொழுது அவன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறார். பாருங்கள், மாற்கு புஸ்தகம் 10வது அதிகாரம் 17 வாசிக்கிறேன். பாருங்கள், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, பாருங்கள், அவன் சில காரியங்களை, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, அவன் கேட்ட பொழுது அங்கே சில காரியங்களை சொல்லுகிறார். நீ எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்ய, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது சொல்லும் பொழுது அவன் சொல்வதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து கை கொள்ளுகிறேன் என்று சொன்ன பிற்பாடு இயேசு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. பாருங்கள், எப்படி அன்பு கூர்ந்து தான் சொல்லுகிறார். இப்போ எங்கள் மேலும் அன்பு கூர்ந்து தான் எங்களுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார், தவறுகளை சொல்லுகிறார், குறைகளை சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, பாருங்கள், இந்த மனுஷனிடத்திலும் பாருங்கள், அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்துடனே போய்விட்டான். அன்பானவர்களே, பாருங்கள், குறையை சொன்னார். உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கப்பா, உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு நீ கொடுத்து விட்டு என்னை என்ன அவன் கேட்ட ஆலோசனை, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமென்னா என்ன செய்யவன்? அதற்குரிய ஆலோசனையை சொல்லுகிறார். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர வேண்டும், தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் சில குறைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில காரியங்களை கூட சொல்லுவார். அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆசா பாசங்களோ, இந்த விருப்பங்களோ, அன்பானவர்களே, எங்களை இழுக்கக்கூடாது. தேவனுக்குள்ளா எதை கர்த்தர் அவருக்கு பிரியமில்லை, விருப்பம் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு இடத்திலே ஏதாவது விட்டுவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்குள்ளே விட்டுவிட வேண்டும். ஏதாவது கர்த்தருக்குள்ளாக சீர்படுத்த வேண்டும் என்றால் சீர்படுத்த வேண்டும். இதுதான் அன்பானவர்களே, கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது, தேவனுடைய மனுஷர்கள் மூலமோ வேதத்தை படிக்கும் பொழுதோ கர்த்தருக்குள்ளாக எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அன்பானவர்களே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இறுதியாக இளைய குமாரனை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்பானவர்களே, அந்த இளைய குமாரனை குறித்து நீங்கள் லூக்கா 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது
அங்கே 15வது வசனத்திலே அல்லது அந்த 11வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படியாக ஒரு அந்த மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் எப்படியாக தன்னுடைய தகப்பனிடத்திலே தகப்பனை நோக்கி ஆஸ்தியிலே எனக்கு ஒரு பெரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அந்தபடி அந்த ஆஸ்தியை தகப்பன் பங்கிட்டு கொடுத்தார். அந்த பங்கிட்டு கொடுத்த அந்த ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு அவன் போய்விட்டான். அங்கே அதில் சொல்லப்படுகிற 13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு படத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்கள் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அதை பாருங்கள். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பாருங்கள், அந்த தன்னுடைய பிழையை உணர்கிறான் புத்தி தெளிந்த பொழுது. தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய ஆஸ்தியை பிரித்தெடுத்து வந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் எல்லாவற்றையும் அழித்து சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் இருந்த பொழுது பன்றிகள் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அன்புக்குரியவர்களே அவன் ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலவரத்திலே இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்து தன்னுடைய வீட்டிலே தகப்பனிடத்திலே எத்தனையோ பேர் நல்லபடியாக சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அங்கே இத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்லி இவன் ஒரு தீர்மானம் பண்ண தன்னுடைய பிழையை உணர்ந்து மனம் திரும்புகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அன்பானவர்களே அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திலே அங்கே போனான் என்று சொல்லப்படுகிறது. தகப்பன் தூரத்திலே வரும்பொழுதே அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் எப்படி அவன் அறிக்கை செய்தது போல, அன்பானவர்களே, உமக்கு விரோதமாகவும் தகப்பனே, அதில் சொல்லப்படுகிறது, குமாரன் தகப்பனே, பரத்துக்கு விரோதம் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அன்பானவர்கள், இப்படியாக அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்திலே போன பொழுது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு அங்கே விருந்து செய்யப்பட்டதென்றெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிற 22வது வசனம் சொல்கிறது. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆமேன். அன்பானவர்களே, பாருங்கள், மனம் திரும்பும் பொழுது பிள்ளைகளை, தவறுகளை, குறைகளை ஆமேன் சில சுட்டி காட்டும் பொழுதோ அல்லது கர்த்தர் நான் சொன்னது போல எங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தாவியான ஒரு உணர்த்துவார். பாருங்கள், இளையகுமாரன் புத்தி தெளிந்த பொழுது என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்படியாக அன்பானவர்களே, கர்த்தர் எங்களோடு பேசும் பொழுது, கர்த்தர் எங்களுக்குள்ளே உணர்த்தும் பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆகவே அன்பானவர்களே, இந்த தியானம் நிச்சயமாக இது 5வது பாகம். எங்கள் பிள்ளைகளை, தவறுகளை, குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்ற இந்த 5வது தியானத்தின் இந்த பகுதிகள் நிச்சயமாய் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இளைய குமாரனைப் போல மனம் திரும்புவோம். ஆமேன். ஆதாமை போலவும் ஏவாளைப் போலவும் நியாயப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி நாங்கள் நியாயப்படுத்தாமல் அல்லது துக்கத்தோடு அந்த மனுஷன், அந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த மனுஷன், அவனிடத்தில் ஒரு குறை இருக்குது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி வந்த மனுஷனிடத்திலே தேவன் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கப்பா, அதை நீ செய்ய, அந்த குறையை நீ உனக்குள்ளாக நிறைவாக்கு என்று சொன்னும் பொழுது அந்த உனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் விட்டு ஏழைகளுக்கு கூட என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு விட்டு கொடுக்காமல் போய்விட்டான். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர்
எங்கள் மேல் நேசமாயிருக்கிறவனாய், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் இன்னும் ஒரு மேலான நிலைகளுக்குள்ளே கொண்டு போகும்படியாய்த்தான் கர்த்தர் சில பிழைகளை, தவறுகளை சொல்லுவார், சுட்டி காட்டுவார். மனம் திரும்பவர். சில குறைகள் இருக்கும் என்றால் அதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும். ஆமேன். சில வேளைகளை விட்டுவிட முடியாதென்ற ஒரு நிலைகள் கூட சில இழுக்கும் அந்த காரியங்கள். அதை நாங்கள் வைராக்கியமாய் கர்த்தருக்கு முதலிடம் செலுத்தி விட்டு கொடுப்போம். அந்த ஐஸ்வர்யவானான அந்த மனுஷனைப் போல தனக்குள்ளே இருந்ததை விட்டு கொடுக்காமல் அந்த பொருளாசை இழுத்து கொண்டது போல சில வேளைகளுக்கும் சில காரியங்களை கர்த்தர் விட்டுவிடச் சொல்லும் பொழுது, ஆமேன், அதை வேண்டாம் என்று விட என்று சொல்லும் பொழுது நாங்கள் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எங்களை இன்னும் மேலான நிலைகளுக்குள்ளே கொண்டு போவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே எங்களுடைய தவறுகளை, பிழைகளை, குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புவோம். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.